ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பும் கொஞ்சமாக வடாம் இல்லைனா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம இதில் 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கறனால குழம்பு கசப்பாக இருக்கும்லாம் நினைக்க வேணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. பாருங்கள், நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம், வீட்டில் அரைச்சதும் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பொடி சேர்த்த உடனே குழம்பு நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக்காகவும் இருக்குது. இது ஆறும்போது இன்னுமே திக்காகும். ரொம்ப டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.